இது ஒரு புக்கு அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி பார்த்தேன். என்ன இது 100 ரூபா விலை போட்டிருக்கு. ஆமாம், அங்கே இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னா. விகடன்லாம் வந்து 10 ரூபா தானே விலை. அவருக்கு பள்ளிப்பாட புத்தகம் வார இதை தவிர புத்தகம் என்ற ஒன்று உலகத்தில் இருக்கிறதே தெரியாது. இந்த ஒரு ரசனை தரத்தில் தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க. அதை பற்றி அவர்களுக்கு வெக்கம் கிடையாது. அதை பற்றி எந்த விதமான ஒரு தாழ்வு உணர்ச்சி அவங்களுக்கு இல்லை. இப்படி இருக்கிறோமே அப்படின்ட்டு. வேற்று மொழியில் அப்படிப்பட்ட ஆட்கள் உண்டு. கன்னடத்திலோ மலையாளத்திலோ வங்காளத்திலோ அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன அப்பாலஜி தோணு ஒன்று இருக்கும். இல்லைங்க, நான் அந்த அளவுக்கு நுட்பம் ஒன்றும் படிக்கிறது இல்லை என்று சொல்லுவாங்க. சுந்தரராமசாமி ஒரு அனுபவம் சொன்னார். ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போகிறாங்க. அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் சொல்கிறார், நான் உங்களை மாதృமியில் உங்கள் படத்தை பார்த்துருக்கேன். நான் அந்த அளவு படிக்கிறது இல்லை, ஆனால் நீங்கள் சீரியஸ் ஆகிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ நான் சொல்கிறேன், இதுதான் நுண்ணுணர்வு என்பது. இதுவே ஒரு முக்கியமான சென்சிபிலிட்டி. இந்த சென்சிபிலிட்டி கூட இல்லாமல் தான் தமிழில் திரும்ப திரும்ப நம்ம ஆட்களை சந்திச்சுட்டு இருக்கோம். புதுமைத்தன்ற ஒரு கதை இருக்கு. அந்த கதையில் சம்புவையர் என்கிற ஒரு அர்ச்சகர், வயது 60க்கு மேலே, அந்த அர்ச்சகர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். சாரதான்னு நினைக்கிறேன் பேர். அந்த பொண்ணு 18 வயசு 16 வயசு. புருஷனுக்கு பணிவிடை பண்ணிட்டு அது பாட்டுக்கு இருக்கு. தன்னுடைய விதியை எண்ணி அவருக்கு கால் அமைக்கிட்டு இருக்கா. தன்னுடைய விதியை எண்ணி மனசை உடைஞ்ச கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து அவருடைய காலில் விழுது. அவர் திரும்பிப்படுது, ஏன் சரி என்ன எச்சு துப்புறாரு அப்படிங்கிறார். அந்த கண்ணீரை எச்சு துப்புறா பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சென்சிபிலிட்டி இருக்குல்ல, ஒரு சென்ஸ்லெஸ் தன்மை ஒன்று இருக்குல்ல, ஒரு தடித்தனம்னு சொல்லலாம், அந்த முரட்டுத்தனம். அதுதான் தமிழ் சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த தன்மை. எந்த கண்ணீர் துளியும் மூக்கு சிந்தலாகவோ எச்சிலாக அதை பார்க்க முடியும். இந்த இடத்திலிருந்து தான் நாம் இலக்கியத்துக்கு உள்ள நுழையிறதை பற்றி பேசணும். நம்முடைய இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட பிரான்ஸுடைய ஜனத்தொகை உள்ள தமிழ்நாட்டில், பிரான்ஸில் புத்தகங்கள் விற்கிறது இல்லை. 10,000ல் ஒரு மடங்கு கூட புத்தகம் விற்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு புத்தகம் விற்கிறது, அங்கே 10,000 மடங்கு அதிகம் புத்தகம் விற்குன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு குறைவான அறிவுத்திறனோடு அல்லது அறிவு தேடலோடு நுண்ணுணர்வு இன்மையோடு தமிழ் சமுதாயம் இருந்துட்டு இருக்கு. அதிலிருந்து தப்பி தவறி ஏதோ ஒரு தற்செயல் வழியாக வெகு சிலர் ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பழமையான இதில் சொல்லுவாங்க, அத்வைதம் கோடி ஜென்மஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அத்வைத ஞானத்தை நோக்கி வருவதற்கு கோடி ஜென்மங்கள் எடுத்தால் தான் வர முடியும். தமிழகத்தில் அச்சிட்ட ஒரு நூலை நோக்கி ஒருவன் வருவதே பூர்வ ஜென்மத்தில் பல பிறவிகள் வழியாக அவர் கடைந்தேறி அங்கே வந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு நகைச்சுவையாக சொல்ல வேண்டியது. இந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த நுண்ணுணர்வை சார்ந்து சில அடிப்படை புரிதல்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. வேற்று கலாச்சார சூழலில், குடும்ப அமைப்பில் இருந்தோ கல்வி நிறுவனத்தில் இருந்தோ இந்த அடிப்படைகள் அவர்களுக்கு எளிதாக சொல்லப்படும். இயல்பிலேயே ஒரு கற்பனை திறனும் இயல்பிலேயே ஒரு உணர்வு சார்ந்த ஒரு நுண்ணுணர்வு உள்ளவர்களுக்கு அந்த விஷயங்கள் போதும், அவர்கள் சிறந்த வாசனாக வர முடியும். நம்முடைய சூழல்ல யாரும் ஒருவருடைய இதெல்லாம் முக்கியம்னு சொல்வதில்லை. முதன்மையாக ஒரு இலக்கிய வாசகன் என்பவன், ஒரு கலை வாசகன் ரசிகன் என்பவன் செய்யக்கூடிய முதல் விதி ஒன்று, ஒருபோதும் சுருக்கி கொள்ளக்கூடாது. நான் ஒரு கல்லூரியில் போய் பேசி முடிச்சோடனே முதல் கேள்வியே, ஐயா அவர்களே நீங்கள் இங்கு பேசியதன் சாராசி இப்படி சொன்னீர்கள் அப்படிம்பாங்க. அந்த ஒரு வரி தான் நான் சொன்னேன். அந்த வரியை மட்டும் சொல்லியிருப்பேன். மற்ற எதுக்கு 1.5 மணி நேரம் பேசணும்னா என்கிட்ட எடுத்துருச்சு கேட்டிருக்காங்க. ஐயா அவர்களே விஷ்ணுபுரன் நாவலின் மைய கருத்து அது. அதை நான் போஸ்ட் கார்டில் இது உங்களுக்கு தனிப்பட்டவங்கள அனுப்புகிறேங்க அப்புறம் அப்படின்னு. ஒரு மைய கருத்து தான் சொல்றதுக்காக அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கும். அதை எதுக்கு நாவலை எழுதணும்? அந்த மைய கருத்தை மட்டும் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதுறதுக்கு தெரியாதாங்க? அதை எழுதி நெத்தியில் ஒட்டிப்பேனே. அப்படி இல்லை. ஒருபோதும் ஒரு இலக்கிய படைப்பு, ஒரு கலைப்படைப்பு ஒரு கருத்துக்காக, ஒரு சின்ன விஷயத்துக்காக எழுதப்படல. இதுதான் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஆட்களை திருப்பி திருப்பி நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருபோதும் அப்படி கேட்கக்கூடாது, ஒருபோதும் அப்படி நினைக்கக்கூடாது. அது ஒரு காம்ப்ளெக்சிட்டிக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. மேலும் மேலும் உள் விரிவுகள் கொண்டு விரிந்து விரிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு கலைப்படைப்பு எழுதப்பட்டிருக்கு. ஒரு கருத்துக்காக ஒரு கலைப்படைப்பு எழுதப்பட்டிருக்கு. பீத்தோனுடைய சிம்பனியை பார்த்துட்டு சொல்லுங்க கருத்தியான நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனால் ஒரு நாவலை படிச்சோன்னு கேட்பாங்க, சொல்லுங்க கருத்திய. அந்த கருத்து அல்ல, ஒட்டிய மறுத்தும் பல கருத்துக்களாக வாழ்க்கையாக விரியக்கூடிய ஒரு தன்மை தான் இலக்கிய படைப்புகள் இருக்கும். ஆகவே நுண்ணுணர்வின் அடிப்படை விதிகள் உண்டு. கலைப்படைப்பு விரியக்கூடியதை ஒழுக சுருங்கக்கூடியதல்ல.
ஒரு மையம் நோக்கி போகக்கூடியதல்ல, ஒன்றை மட்டும் சொல்வதற்காக எழுதப்படுவதல்ல. அது வாழ்க்கையை இன்னும் இன்னும் நுட்பமாக்கி சிக்கலாக்கி காட்டுவதற்காக எழுதப்படுகிறது. இது ஒரு முக்கியமான முதல் பாடம். இந்த படைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்காதீங்க. இது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கல்லூரியும் நான் சொல்லிட்டே இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா கல்லூரியில் நமக்கு ஒரு கதை கொடுத்து அதன் திரண்ட கருத்து யாது என்று கேள்வி கேட்டு தான் வழக்கம். ஆக எல்லா படைப்பையும் திரண்ட கருத்து யாது என்ற அளவில் தான் படிப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இணையதளங்களில் இளைஞர்கள் நூல்களை பற்றி எழுதுவது பார்க்கும்போது அதே திரண்ட கருத்து எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இன்றைக்கு புத்தகங்களை படித்து எழுதிட்டு இருக்காங்க. கல்லூரிக்கு வெளியே வந்த பிறகு கூட இந்த படைப்பு இதை சொல்லுகிறது என்ன, இந்த படைப்பிலிருந்து இதை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லலாம். இந்த படைப்பு இதை சொல்லுதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு படைப்பும் அப்படி ஒன்றை சொல்ல முடியாது. ஒன்றை சொல்லி நிற்கக்கூடிய படைப்பு என்பது இலக்கிய படைப்பே கிடையாது, ஆர்ட்டே இல்லை. அதனுடைய உள்சிக்கலை நோக்கி செல்லுங்கள் என்பது நுண்ணுணர்வுடைய முதல் விதிகளில் ஒன்று. இரண்டாவது விதி என்பது don't try to understand it, leave it என்று சொல்லலாம். அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் என்பது. ஒரு சிம்பனி நீங்க அல்லது ஒரு இசை நாடகத்தை நீங்க அறிந்து கொள்வதற்கல்ல முயற்சி கொள்வது, அதை வாழ்ந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணும். சின்ன குழந்தைகள்ட்ட கதை கேட்டால் இயல்பிலே அந்த கதை வாழும். ஒரு கதையை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த குழந்தை அந்த கதைக்கு உள்ள போகிறத நீங்க பார்க்க முடியும். கற்பனை உள்ள குழந்தை என்ன, அடர்ந்த காடு, மரங்கள், சீவுடைய மெல்லிய ஓசை, சல் என்று சத்தம் கேட்குது. இவ்வளவு சொன்னா குழந்தை காட்டுக்குள்ள போயிடும். அப்புறம் இப்படி தட்டினா இப்படி திரும்பி தான் வரும். அது இப்படிதான் கதையை வாசிக்கணும். இதுதான் நுண்ணுணர்வு என்பது. இயல்பிலேயே மனிதனுக்குள்ள ஒரு தன்மை, வார்த்தைகள் மூலம் காட்சிகளை, அனுபவங்களை, உணர்வுகளை அடையக்கூடிய தன்மை மனிதனுக்கு உண்டு. நாம் அந்த நுண்ணுணர்வை காலப்போக்கில் இழந்து பள்ளிக்கூட பாடப்புத்தகங்கள் வழியாக மாறுகிறோம். மனிதர்கள் களிமண் என்றார். பள்ளி பாடம் என்பது செங்கல் வைக்கக்கூடிய அந்த அச்சு, அப்படி வழித்தையில போட்டு அழுத்தி எடுத்தால் சதுரமாயிடும், அடுக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்போ நம்ம அந்த நுண்ணுணர்வை கொஞ்சம் இழந்துடும். ஒரு கதையை சொன்னேன், பெரும்பாலான வாசகர்கள் வாட் நெக்ஸ்ட்ங்கிறத பார்க்கலாம். அடுத்து என்ன என்னன்னு பார்க்கறது இலக்கிய வாசிப்பே கிடையாது. அதில் வாழ்றது வாழ்க்கை, அதுக்குள்ளே போய் உலாவக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன் இலக்கிய படைப்புகளை படிக்கணும்னு பார்த்தேன், ஒரு எவ்வளோ பெரிய வாழ்க்கை கொண்டவனாக இருந்தாலும், நாள் ஒரு ஊரில் திரும்பி கண்விழிக்காத ஆளாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை அனுபவங்கிறது இவ்வளோதான். நம்மளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மொனோட்டனஸ் வாழ்க்கை, ஒரே சிறு. அதிகபட்சம் ஒரு 45-50 வயதானவர்களுக்கு திரும்பி பார்த்தா வாழ்க்கை என்பது 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் சொல்லுற அளவுக்கு தான் வாழ்ந்திருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் இலக்கிய படைப்பு வாசிக்கிறவனுக்கு பல வாழ்க்கைகளை வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். யூரி பலாயன் எழுதக்கூடிய தூந்திர பிரதேச மக்களின் வாழ்க்கையை அவன் கற்பனையில் வாழ்ந்துட முடியும். அடுத்த புத்தகத்தை எடுத்து இஸ்தான்புல்ல வாழ முடியும். ஒரான் பாம்புக்கூடிய ஒரு நாவல். இந்த நிகரற்ற மாற்று வாழ்க்கைகளை வாழக்கூடிய வாய்ப்பு அளிப்பதனால தான் கலைப்படைப்பு முக்கியமாக. இந்த இரண்டும் தான் இலக்கிய படைப்புடைய நுண்ணுணர்வுடைய அடிப்படையை நான் சொல்றேன். இந்த நுண்ணுணர்வை அடைவதற்கான 3 அடிப்படைகளை மட்டும் சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று லாங்குவேஜ், மொழி, லிங்குவிஸ்டிக் சென்சிபிலிட்டி நான் சொல்லலாம். மொழி சார் நுண்ணுணர்வு. மொழியில் ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட வகையில் சொல்லும்போது அது அழகோ நுண்ணுணர்வோ கொண்டதாக. அது இயல்பிலேயே குழந்தைகள்கிட்ட இருக்கு. குழந்தை ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிற அழகை பாருங்க. உங்க குழந்தைய பார்த்தா எல்லா குழந்தையும் தான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு கம்பியை எடுத்து தேவையானபடி வளைத்த ஒரு விஷயத்தை பண்ற மாதிரி மொழியை எடுத்து அது வளைக்கும். நான் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு போறேன். என்னுடைய பொண்ணுங்க அப்பா 3 வயசு, அப்போதான் நான் வளர்ந்துருக்கேன். அப்போல்லாம் இந்த பஞ்சு மாதிரி ஒரு குழாய் இருக்கும், அதுக்குள்ளே இங்கே போட்டு மைக்ரோ டிப் பெண்ணை வரும். அதுக்கான ஒரு இங்கு பாட்டில் வாங்கி வச்சுருந்தேன். நான் வீட்டுக்குள்ளே நுழையும் போது என் பொண்ணு அங்கே நின்று தலையிலேருந்து கால் வரைக்கும் நீளமாக இருக்கு. ஒரு அதிர்ச்சி எனக்கு, இது எப்படி கழுவி எடுக்க போகிறோம்? சரி, ஓகே, அடக்கு அப்படின்னு நானே எனக்கு சொல்லி அமைதி அடைஞ்சு கையில் நடுக்கதெல்லாம் வச்சுட்டு அவளை பார்க்கவே இல்லை. பேசாம போய் சட்டை கட்டினேன். சட்டை கட்டு இப்படி ஓர கண்ணால் பார்த்தா கதவுடைய வாசல் ஒரு மண்டை அப்படி எட்டி பார்க்கல. திருப்பி போய் டீ போட்டேன். சமையலர் வாசலில் அந்த மண்டை எப்படி எட்டி பார்க்கும். நீல கலரில் மூக்கெல்லாம் நீளமாக இருக்குது. அப்புறம் திருப்பி ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அரை வாசலில் திருப்பி அந்த மண்டை.
கொஞ்ச நேரம் கழிஞ்சு உள்ளே வந்து நிற்கிறேன். கொஞ்ச நேரம் கழிஞ்சு மேசில் எப்படி பிடிச்சி நிற்கிறேன். கொஞ்ச நேரம் கழிஞ்சு தொட்டு உடஞ்சி போனேன் ஒரு துயரம் தகுந்த குரல், அப்பா இந்த இங்கு என்னை பூசிடுச்சு அப்படின்னு. இந்த வார்த்தையை வந்து அடைவதற்கு அந்த மண்டை ஒரு வேலை செஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அவள் ஒன்றுமே பண்ணல, இங்கு அவளை பூசிடுச்சு. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நீங்கள் இப்போ ஸ்மைல் பண்ணுறீங்கல்ல, இதுதான் மொழி சார்ந்த ஒரு நுண்ணுணர்வு. இந்த நுண்ணுணர்வு எப்பவுமே ஒரு இலக்கிய படைப்பு படிக்கிறதுல உதவியாக இருக்கு. இது வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சார்ந்தது. இந்த நுண்ணுணர்வு இல்லாதவர்களுக்கு இருக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் வாழ்க்கையில் இருக்க பார்க்கலாம். மொழி சார்ந்த நுண்ணுணர்வு இல்லாதவர்கள் பெரும்பாலும் கிளீஷேஸை பயன்படுத்துவாங்க. ஒரே சொற்றொடர்களை தான் சொல்லுவாங்க. நீங்கள் நேரில் பார்த்த உடனே நேற்றுக்கு என்ன வார்த்தை அவர் சொன்னார் அதே தான் இன்றைக்கி சொல்லுவாங்க. 35 வருஷமாக நீங்கள் பார்ப்பீங்க. 35 வருஷம் முதல்ல பார்த்தோன்னே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாரு. ஆனால் மொழி சார்ந்த நுண்ணுணர்வு வேறு ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைப்பான். ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லுவோம், ஒரு வார்த்தையை புதுசாக சொல்லுவோம், ஒரு புன்னகையோ ஒரு நகைச்சுவையோ கலந்துடும். இதுதான் மொழி சார்ந்த உணர்வு. நான் தனிப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. இந்தியாவில் உள்ள எந்த சரித்திர சின்னங்களில் இருக்கக்கூடிய வழிகாட்டிகள் ஃப்ளாட்டான ஒரே மொழியில் தான் சொல்லுவாங்க. இது 1988 கட்டப்பட்டு இந்த தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அமெரிக்காவில் பெரும்பாலான கைடுகள் வந்து சின்ன ஒரு மொழி சார்ந்த ஒரு சின்ன டிஸ்ட் ஒரு நகைச்சுவையோட சொல்லாது பார்க்கலாம். வாஷிங்டனில் நியூயார்க்கில் போய் ஐக்கிய நாடு சபை பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து அவர் வந்து ஒவ்வொரு கடை சொல்லிட்டு வர்றாரு, இந்த ஹால் இந்த ஹால்னு. அப்போ ஒரு கூடத்தை காட்டுறாரு, அது ஸ்வீடிஷ் ஆட்கள் கட்டினது. இங்கே இருக்கிற பிரபலமான ஸ்வீடிஷ் மரக்கடை ஒன்று சொல்லி அந்த கடையோட குவாலிட்டியில் இருக்குது இந்த ஃபர்னிச்சர் அப்படிங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. எனக்கு முதல்ல தெரியல என்னன்னு கேட்டேன். இல்லை இங்கே ஒரு சீப்பான கடை மரசாமல் விற்கிறது ஒரு ஸ்வீடிஷ் கடை இருக்குது, அது சம்மந்தமான ஒரு டிஸ்ட் ஒரு லைன் அவர் லைட்டாக சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா. இதை அந்த இடத்துல அவர் ஏன் சொல்லணும்? அது அவருடைய இயல்பில் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஒரு சின்ன நகைச்சுவையோட தான் அவரால் சொல்ல முடியும். இந்த நகைச்சுவை அல்லது கவித்துவம் இதுதான் மொழி சார்ந்த நுண்ணுணர்வு. அது இலக்கிய படைப்பை தீர்மானிக்கிறது முக்கியமானது. ஆர்தர் கோஸ்லர் அவருடைய ஆர்ட் ஆஃப் கிரியேஷன் என்கிற நாவலில் படைப்பு என்பது கிட்டத்தட்ட ஜோக்கு போனது என்பார். ஒரு நகைச்சுவை துணுக்கு ஏன் உங்களை ஸ்மைல்